ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, டைம்ஸ் நவுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ். அதில் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீட்டில் அப்ளிகேஷன் இது வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இன்னும் நமக்கு இன்னொரு 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போக தான் போகுது. பட் இருந்தாலும் இது வரைக்கும் கிடைச்ச டேட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்டாக இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2024 அதிகபட்சமான அப்ளிகேஷன் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பேனிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இருக்கு. அதுக்கான டேட்டாவை நம்ம ப்ரீவியஸ்லேருந்து எடுத்துட்டு வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ 2019 ஆரம்பிச்சு இப்போ 2024 வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஓவராலாக ரீகால் பார்ப்போம். இதன் மூலமா நமக்கு தெரிஞ்சிடும் கட் ஆஃப் எப்படி இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை அதே ரேஞ்சில் மெயின்டைன் ஆகுமா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். சரி, 2019 டோட்டலாக எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 15,19,375 அப்ளிகேஷன் மட்டும் டோட்டலா என்டிஏ வந்து ரிசீவ் பண்ணிருந்துச்சு. ஸோ இவ்வளோ அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. பட் இத்தனை பேரும் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அதுதான் கிடையாது. கிட்டத்தட்ட இதுல 14,10,755 பேர் மட்டும் தான் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல எக்ஸாமே எழுத வரல. சரி, இத்தனை பேர் அப்பியர் ஆனாங்க, எத்தனை பேர் குவாலிஃபை ஆவாங்க? மேக்ஸிமம் 50% அந்த குவாலிஃபை மார்க் ரீச் பண்ணவங்க 7,97,042 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல குவாலிஃபைட் ஆகுறாங்க. 15 லட்சம் பேர் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அது விஷயம் இல்லை. 14 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க, இதுதான் பாயிண்ட். இதுல குவாலிஃபை ஆனது அதுல பாதி 7 லட்சம் பேர். அப்ப இந்த 7 லட்சம் பேர் தான் நமக்கு ரியல் காம்படிஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பட் எழுதினவங்க 15 லட்சம் பேர். அடுத்து பார்க்கலாம். இப்ப 2020 கிட்டத்தட்ட 15,97,435 பேர் வந்து டோட்டலா அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இப்ப இதுல பாருங்க, போன வருஷத்தை விட ஒரு 50,000 பேர் கூடுதலா நமக்கு நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா எக்ஸாம் ஹாலுக்கு போனவங்க வெறும் 13,66,945 பேர் மட்டும் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனாங்க. அப்போ 1,00,000க்கும் கம்மியான பேர் எக்ஸாமே எழுத வரல. அதுல குவாலிஃபை ஆனவங்க எத்தனை மார்க் எடுத்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 7,71,500 பேர் தான் கவுன்சிலிங்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ இது குவாலிஃபைடு லிஸ்ட். அப்ப இந்த வருஷம் பார்த்தா தெரியுது, எப்பயுமே அப்ளிகேஷன் போடுறவங்க அதிகமாக தான் இருக்காங்க, ஆனா எக்ஸாம் எழுதுறவங்க குறைஞ்சிட்டே வராங்க. அதுவும் குவாலிஃபை ஆகிறவங்க பாதிக்கு பாதி. 2021 டேட்டா படி பார்த்தோம்னா 16,14,727 பேர் எக்ஸாம் மட்டுமே அப்பியர் பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. சரி, இதுல எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் போய் உட்காந்து எழுதிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 15,44,275 பேர் மட்டும் தான் போய் எக்ஸாம எழுதியிருக்காங்க. இது இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய டேட்டா. தமிழ்நாட்டில் நம்ம இன்னுமே ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்கலாம், அது இன்னொரு வீடியோல சொல்றேன். பட் இது இந்தியாவில் மட்டுமே இருக்கக்கூடிய டேட்டா. இதுல குவாலிஃபை ஆனவங்க 8,70,70,74 பேர் மட்டுமே குவாலிஃபைடு ஆயிருக்காங்க. இவங்களுக்குள்ளதான் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் இருந்திருக்கு. நீங்க இவங்கள தான் மெயின் காம்படிஷனா பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு சீட்டு கிட்டத்தட்ட 15 பேர் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க 2021 டைம்ல. சரி, இப்போ அந்த ஃபைட் வந்து கிட்டத்தட்ட 19-20ங்கிற அளவுக்கு போயிருக்கு. அப்படிங்கிறது எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது 3 வருஷத்துல பார்த்துட்டு இப்போ கடைசி 3 வருஷமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமிக் சார்பில் நீட் 2024க்கு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன்ல தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 685க்கு மேலே எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாவை பேஸ் பண்ணி நம்ம கிராஷ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கோம். இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 நாள் நடக்க போகுது. மார்ச் 25ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போது 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்பியர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டோட்டலாக எல்லாமே பிபிடி பேஸ்டு கிளாஸஸ். ஸோ ரெடிமேடாக எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். அதனால் டைம்குள்ளே நம்ம என்டிஏ கொடுத்து நியூ என்சிஆர்டி சிலபஸை கவர் பண்ண முடியும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, டைரெக்டாக வரவங்க ஸ்டே பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே நடக்கும். அதுக்கான டவுட்ஸும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே சொல்லி தரப்படும். அதுக்கப்புறம் நான் டைரக்டர்னால வர முடியல சார் அப்படின்னு சொல்றவங்க ஆன்லைன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் ஃபீஸ் 4,500, ஆஃப்லைன் ஃபீஸ் 7,500. பட் ஆன்லைன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்ச் 15க்குள்ள நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 4,500 அப்படிங்கிற ஃபீஸ் உங்களுக்கு கிடையாது. வெறும் ஜஸ்ட் 3,000 ருபீஸ்ல நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர், பயன்படுத்திக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ விஷயங்கள் கவர் பண்ணக்கூடிய ஒரு கிராஷ் கோர்ஸாகவும்
இதே மாதிரி நம்ம அனலைஸ் பேஸ் பண்ணி ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கேட்டகரிக்கும் என்ன மார்க் தேவையான விஷயம் அப்படிங்கறது நம்ம இந்த பேட்ச்ல சொல்லிக் கொடுப்போம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 பேட்ச்மே இருக்கு, மறக்காம பயன்படுத்திக்கங்க. அகாடமிக்கான டீடைல் வீடியோட எண்ட்ல வரும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ 2022-23 இந்த டேட்டா தான் நமக்கு ரொம்ப குரூஷியல், ரொம்ப நியர்பை இருக்கக்கூடிய டேட்டா. இதை நம்ம பார்க்கணும். 2022ல மட்டும் 18,72,343 ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டுமே என்டிஏ ரிசீவ் பண்ணிக்குது. அப்போ இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஏன் இவ்வளவு பெருசா கூடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எழுதி பார்க்குறவங்க பிளஸ் ரிப்பீட்டர்ஸ் இது சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எக்ஸாம் எழுதி பார்ப்பாங்க. பட் இது எல்லாமே நம்ம பயப்படணுமான தேவையில்லை. ஏன்னா இந்த எக்ஸாம் எழுதினவங்க வெறும் 17,64,571 பேர் மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்பியர் ஆனவங்களோட லிஸ்ட் இதுதான். சரி, இதுலயும் குவாலிஃபை ஆனவங்க ஜஸ்ட் 9,93,069 மெம்பர்ஸ் மட்டும்தான் இதுல குவாலிஃபைடு. அப்ப இவங்க தான் நமக்கு ரியல் காம்படிஷன். இதுலயுமே நம்ம எக்ஸாக்டா இந்த 17 லட்சம் பேர்ல தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 1,42,000க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு அப்பியர் பண்ணியிருக்காங்க. 1,42,000 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இந்த எக்ஸாமுக்கு தமிழ்நாடுல இருந்து அப்ளை பண்ணிருக்காங்க. பட் தமிழ் லிஸ்ட்டை வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஏன்னா தமிழ்ல எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க, ஸோ காம்படிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு, அதில் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், இந்த 10 லட்சம் பேர்த்துல கிட்டத்தட்ட தமிழ்நாடுல 1 to 1.5 லட்சம் பேர் இருக்கதான் செய்யறாங்க. இதே 2023ல பாத்தீங்கன்னா 20,87,462 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மட்டுமே அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க நீட் எக்ஸாமுக்கு ஃபீஸ் பே பண்ணி. பட் இதுல எல்லோருமே வந்து எக்ஸாம் எழுதுனாங்கன்னா கிடையாது, ஒரு 50,000 பேர் எழுதுற. 20,38,596 பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்க. இவங்கெல்லாம் எக்ஸாமுக்கு வந்தவங்க. இதுல குவாலிஃபை ஆனவங்க கிட்டத்தட்ட 11,45,976 பேர் மட்டுமே குவாலிஃபைடா இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்டா லாஸ்ட் இயர் நடந்திருக்கு. இதுல தமிழ்நாட்டில் மட்டுமே எத்தனை பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 1,47,583 பேர் மட்டுமே தமிழ்நாடுல இருந்து எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் 2024க்கு டேட்டா இன்னுமே நமக்கு அப்ளிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. பட் கிடைச்ச அப்ளிகேஷன் நம்ம லிஸ்ட் படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் மட்டுமே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதா டேட்டா வந்திருக்கு. பட் இந்த 25 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இவங்க இன்னும் ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் நமக்கு இன்னும் டேட்டா வரல. பட் 25 லட்சம் அப்ளிகேஷன் வந்திருக்கு, மேபி ஃபீஸ் பே பண்ணி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 23 லட்சம் அப்ளிகேஷன் மட்டுமே இந்த வருஷம் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நீங்க 2022ல பாருங்க 18, அதுவே 2 லட்சம் கூடி 20 லட்சமா மாறிடுச்சு. அப்ப அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 2 to 3 லட்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் போட்டா கூட 23 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சாலிடா எழுதுவாங்க. அதுல தமிழ்நாடோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,70,000க்கு மேலதான் கன்ஃபார்மா இந்த வருஷம் தமிழ்நாடுல இருந்து மட்டுமே அப்ளை பண்ணி எழுத போறாங்க. சரி, 23 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வருதுன்னா இதுல கிட்டத்தட்ட 22 லட்சத்துக்கு மேல கன்ஃபார்ம் எக்ஸாம் எழுதிடுவாங்க. இதுல குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 11 லட்சத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கன்ஃபார்ம் வந்துடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன். அப்ப 25 லட்சம் இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச ஒரு அப்ளிகேஷன் டீடைல். பட் இதுல ஃபீஸ் பே பண்ணி குவாலிஃபிகேஷன் ஆகுறாங்க, ரிஜெக்ட் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு 23 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா இதுக்கு மேலதான் அப்ளிகேஷன் வரப்போகுது. எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா 22 லட்சத்துக்கு மேலதான் எக்ஸாம் எழுத போறாங்க. குவாலிஃபை ஆக போறவங்க 11 லட்சத்துக்கு மேலதான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச ஒரு டேட்டா. இதை சரியா பயன்படுத்திக்கங்க. ஸோ கட் ஆஃப் பார்த்து பயப்பட வேணாம். ஏன் அப்படின்னா இங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறத நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கே தவிர்த்து இன்னும் பேப்பர் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் அதிகமாக கட் ஆஃப் கண்டிப்பா ஒரு கேட்டகரியிலும் 30 மார்க்கு மேல கூடும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட் இல்லை. எல்லா கேட்டகரிக்கும் இது ஒரு காமன் ஃபைன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமானா ஒரு 30 மார்க் ஒரு கேட்டகரியிலும் கூடும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஸோ இந்த வருஷமும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, ஒரு 30 மார்க் சேர்த்துக்கலாம். நம்ம இண்டிவிஜுவல் கட் ஆஃப் வீடியோ போட்டுட்டு இருக்கோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அது டேட்டா நீங்க இண்டிவிஜுவலாக பார்த்துக்கலாம் எந்த காலேஜா இருந்தாலும். அதுக்கப்புறமேட்டு இது சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட், கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுமா சார்? இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் கொஸ்டின் பேப்பர். அது நம்ம கையில வர வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் போன வருஷம் மாதிரியே மாடரேட்டா வந்துருச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. பட் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு, லென்த்தியா இருக்கு, ஆம்பிகியூஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். அப்ப 30 மார்க் கூடுதுன்னு வேணா 30 மார்க் குறையுதுன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதானே தவிர்த்து 30 மார்க் முன்ன பின்ன அப்படிங்கிற ரேஞ்சில் கட் ஆஃப் ஃபைட் இருக்க போகுது. அதுவும் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டா வரதுதான். பட் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டா வருமா வராதுங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோல நான் அனலைஸ் பண்ணி சொல்றேன். கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டா வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். அது யாராலையுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. பட்
அது போக இப்போ நமக்கு கிடைச்ச கன்ஃபர்மேஷன் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு, போட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ கண்டிப்பாக கட் ஆஃப் கூடும் அப்படிங்கிறத நம்ம அடிச்சு சொல்ல முடியும். அதுவும் கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சுன்னா இன்னும் எக்ஸாக்டா எவ்வளோ கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 30 அப்படிங்கிறது 7.5 நான் மைண்ட் வச்சு சொல்றேன். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேட்டகரியிலுமே நமக்கு மார்க் கூட செய்யும் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட கன்க்ளூஷன். உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் கிரியேட் பண்ணலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிராஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க ஸ்க்ரீன் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் அட்மிஷனை போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யூ வாட்சிங். இப்போ நம்ம அகாடமியில் நீட்கான கிராஸ் கோர்ஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க இந்த கிராஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மிஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம அகாடமி லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் ஃபிலிம்ஸ் ரோடு, பிரபாத், நியர் ராஜசபாரி தேட்டர், சேலம் 6. ஸோ சேலத்துக்கு வந்துட்டிங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஸ்டாப் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ராஜசபாரி தேட்டர் வந்துடும். பிரபாத் பஸ் ஸ்டாப்னு சொல்லலாம். அந்த ராஜசபாரி தேட்டரில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ரோடில் வந்தீங்கன்னா ஃபியூ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணாலே நம்ம அகாடமி லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் நியர்பை வந்து இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கான டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம்.